ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு கட்டி பருப்பு, அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை வச்சு முட்டை கிரேவி அதுலேயே போட்டு முட்டை சுண்டல் மாதிரி, அதுக்கப்புறம் ரசம். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. இப்போ துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சமமாக எடுத்துட்டு குக்கரில் கழுவி கொண்டு வந்துட்டேன். அதில் 4-5 வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் சீரகம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு பருப்பு வேக வைக்க போகிறேன். லைட்டாக சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சோறு வந்துருச்சான்னு பார்த்து இப்போ சோறை வடித்து விட்டாச்சு. ரசத்துக்கு இங்கிட்ட ரெடி பண்ணிக்கிடுவோம். ரசத்தில் மல்லிச்செடி, கருவேப்பிலை எல்லாமே கிள்ளி போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க தக்காளியெல்லாம். அப்படித்தான் நான் ரசம் வைப்பேன். அப்புறம் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு மல்லி விதை எல்லாம் போட்டு ரசத்தை கொதிக்க வச்சு தாளிசம் பண்ணிடுவேன். நீங்கள் எப்படி தாளிசம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம மசாலா சுண்டலுக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். அதில் மிக்சியில் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எண்ணெயிலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு தாளிசம் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு தாளிசம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, அப்புறம் மட்டன் மசாலா எல்லாமே போட்டுக்கிடணும். இப்போ இங்கிட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதில் உப்பெல்லாம் போட்டு தாளிசம் பண்ணி ஊற்றிடுவோம். இதுக்கு பருப்புக்கு வெறும் வத்தல் கிள்ளி போட்டு நம்ம வெங்காயம் போட்டு தாளிசம் பண்ணிக்கிடுவோம். அங்கிட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் வடைச்சட்டியில் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். காலையிலேயே சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 10 மணிக்குள்ளே போய் ப்ளவுஸ் தைக்கிற வேலை தான் இருக்குது, அதை தைப்போம். இப்போ பருப்புக்கு சின்ன வெங்காயம், வத்தல் கிள்ளி போட்டு கருவேப்பிலாம் போட்டு நல்லா தாளிசம் பண்ணி பருப்புக்கும் ரசத்துக்கும் ஊற்றிக்கிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், மட்டன் பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் மஞ்சப்பொடி எல்லாமே நம்ம மசாலா சுண்டலுக்கு சேர்த்துக்கிடுவோம். இந்த சுண்டல் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. கடைசியில் வத்தி வரும்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரசத்துக்கும் நல்லாயிருக்கும், பருப்புக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச சுண்டலை நம்ம இதில் சேர்த்தாச்சு, கருப்பு கொண்டக்கடலையை. அப்போலாம் ரசத்துக்கு தாளிசம் பண்ணியாச்சு. இப்போ பருப்புக்கு தாளிசம் பண்ணிக்கிடுவோம். இதுலேயும் வத்தல் கிள்ளி போட்டு எல்லாமே செஞ்சு பருப்புக்கு தாளிசம் பண்ணி ஊற்றிடுவோம். பாருங்கள், கட்டியான நம்மளுக்கு துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் போட்ட கட்டி பருப்பு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்டியாயிரும் பருப்பு. எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு இப்போ சுண்டலுக்கு கொஞ்சோண்டு தேங்காயும் சோம்பும் போட்டுக்கோங்க. சோம்பும் போட்டு நல்லா அரைச்சி மையாக அரைச்சி சுண்டலுக்கு தேய்ச்சி நல்லா சேர்த்துக்கிடுவோம். காலையில் சாப்பாடு பிரச்சனையே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க. என்ன சாப்பாடு செய்கிறது, என்ன சமையல் பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு அப்படிதான். நம்ம பெண்களாக பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த இது உண்டு. ஒரு குழம்பு வைக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆயிரும். அதுவும் நம்ம வைக்கிற குழம்பு நம்ம பிள்ளைய விரும்பி சாப்பிடணும். ஒரு நேரம் அதுகளுக்கு பிடிக்காம போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு சுண்டல் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கீழே உள்ள சுண்டலெல்லாம் மேலே அள்ளி போட்டு அப்படியே முட்டையை கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. முட்டையை நல்லா வெந்து வந்துடும். இதாங்க முட்டை சுண்டல். இதெல்லாம் கடையில் வாங்கினா 30 ரூபா சொல்கிறாங்க. இது நம்ம வீட்லேயும் சைடிஷாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துக்கிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முட்டை சுண்டல் ரெடி. கடைசியில் மல்லிச்செடி கிள்ளி போட்டு நம்ம பரிமாறிடலாம். ஆனால் மல்லிச்செடி இப்போ என்கிட்ட காலியாக போச்சு.
இங்கிட்டு ரசம் ரெடி. இங்கிட்டு கட்டி பருப்பும் ரெடிங்க. இப்போ தைக்க உட்காந்தாச்சு. வி கட்டிங் போட்டு கைக்கு மாடல் ஸ்டோன் லேஸ் வச்ச ப்ளவுஸ் தான். அது போன வீடியோவில் வந்து ஃபுல்லாக தைச்சது தான் காமிச்சிருப்பேன். இது வந்து தைக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். கைக்கெல்லாம் ஒட்டு போட்டு, கைக்கு ஏன்னா பார்டர் வந்திருக்கனால எப்படின்னாலும் கொஞ்சம் ஒட்டு போட வேண்டியது வருது. ஏன்னா நடு சென்டரில் உங்களுக்கு அவங்க வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதனால நடுவில் வீக்கட்டு கொடுத்து ஸ்டோன் லேஸ் வச்சு தைக்கிறது இந்த ப்ளவுஸ் வந்து. அதே மாதிரி கழுத்துக்கும் ரவுண்டு கழுத்துக்கும் அவங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸும் நான் தைச்சது தாங்க. ஆனால் இதை நான் தைக்கும்போது வீடியோ எடுக்கலை, ஷார்ட் வீடியோவில் தான் போட்டிருப்பேன். பாருங்கள், இது ஆரி ஒர்க் லேஸ் இருக்குது தெரியுமா, அந்த லேஸ் வாங்கி வச்சு தைச்சது. எத்தனை பேர் என்ன மாதிரி வீட்டிலேயே இருந்து தைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டிலே இருந்து தைச்சாலும் நமக்கு ஒரு தொழில் ஆகிப்போச்சு. நம்ம வீட்டிலே இருந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம். தையல் தொழில் கற்றுக்கிட்டோம்னா நம்ம மூளைக்கு எவ்வளோ வேலை கொடுக்குமோ அதே மாதிரி நம்ம மாடல் ப்ளவுஸ் போட்டு நம்ம தைச்சிக்கிடலாம். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருந்து வேலை பார்க்கிங்கன்னு சொல்லுங்கள். இப்போ கைக்கு ஸ்டோன் லேஸ் வச்சு தைச்சாச்சு பாருங்கள். வீக்கட்டு கொடுத்துருக்கேன். உண்மையாலுமே தையல் தொழில் வந்து ரொம்ப சிறந்த தொழிலுங்க. இதை வச்சு எத்தனை பெண்கள் வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை வசத்துக்கிட்டோம் தெரியுமா. வீட்டில் இருந்துக்கிட்டேவும் நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸாக எப்போனாலும் நம்ம ப்ளவுஸ் தைச்சிக்கிடலாம். ஒரு நேரம் நைட்டும் தைச்சிக்கிடலாம், பகல்லையும் தைச்சிக்கிடலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யாருக்கிட்டேயும் போய் அடிமையாக வேலை பார்க்காம வீட்டில் ஒரு தையல் மிஷின் மட்டும் இருந்தால் நம்ம தையல் பழகி அழகாக வந்து ஒரு தையல் தொழிலை ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணலாம். என்ன மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருந்து தைக்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 20 வருஷமாக அந்த தொழில் கை கொடுக்குதுங்க. இப்போ பேக் சைடு வந்து நல்லா ரவுண்டு கழுத்து தான். நம்ம இந்த அவங்களே ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸில். நான் வந்து இப்படி ப்ளவுஸ் வந்து நம்ம உள்ளேயே நாட்டை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுவேன், வெளியே தெரியாத அளவு கழுத்து ஜாயின் பண்ணும்போதேவும். ஏன்னா நம்ம தனியாக நாட் தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படினாலும் பின்னாடி வந்து கொஞ்சம் பேக் சைடு பார்க்கும்போது கொஞ்சம் க்ளீனாக தெரியாது. அந்த நாட்டு வச்சு தைச்சது நமக்கு தெரியும். நம்ம எதெல்லாம் நாட்டு வச்சு தைக்க முடியுமோ அதில் நம்ம சட்டைக்குள்ளேயே நம்ம நம்ம கழுத்து ஜாயின் பண்ணும்போது தைச்சி விட்டா அது கொஞ்சம் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ தைச்சி முடிச்சுட்டு மீதி கிளாத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு நம்ம நல்லா திருப்பி போட்டு அமுகு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ போடணுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் எப்படி வீடியோ போடணுன்னு அதையும் சொல்லுங்கள். அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அது பிரகாரம் எந்த வீடியோ போடணுமோ அந்த வீடியோ போடுவேன். இப்போ இடுப்புக்கு வந்து நம்ம கீழே வந்து ஒரு மடிப்பு அடித்து கையால் ராய் விட்டு அது மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழேயும் வந்து நம்ம இடுப்பு அளவையும் அப்படியே அந்த தையல் அளவு 1 இன்ச்சு அளவும் நம்ம தையல் போட்டு கழுத்தையும் ஒன்று போல் திருப்பி விட்டுறலாம். பேக் சைடு நடுவில் இருந்தால் இதே மாதிரி கையை விட்டு நம்ம கீழே இடுப்புக்கும் மடித்து அடித்த மாதிரி ஆயிரும். பார்த்திங்களா, ரோப்பும் நடுவில் உங்களுக்கு வெளியே தெரியாத அளவு அழகாக நீட்டாயிரும். எப்பயுமே ரோப்பு வைக்கும்போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கழுத்து பீஸ் வச்சு தைச்சாலும் சரி, இல்லை சுடிதார் மாடலில் இதே மாதிரி நம்ம தைச்சாலும் சரி, நம்ம ரோப்பை வந்து இதுலேயே கழுத்து நம்ம தைக்கும் போதே அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் உட்காந்து தைக்கிறவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, எனி டைமும் நம்ம வந்து எப்படினாலும் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக தைக்கலாம். கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிடலாம்.
வீட்டு வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஓய்வு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தைக்கும்போது நமக்கு மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுற்றி மேலே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம ரோப்புக்கு குள்ளா வச்சுருவோம். நாட்டு வச்சு தைச்சோம் தெரியுமா, அதில் வந்து பார்ட்ரு வச்சே நம்ம எப்படி குள்ளா வைக்கலான்னு பார்ப்போம். அரை வட்டத்தில் 4 வட்டம் வெட்டி குள்ளா வைக்கிறது தான். அது நம்ம பின்னாடி மணிக்கினி எதுவுமே மாட்ட வேண்டியதில்லை, செம்மையாக இருக்கும். இதே மாதிரி 4 மடிப்பாக மடித்து எடுத்துட்டு அரை வட்டமாக நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க லைனிங் கிளாத்தில். பார்த்தீங்களா, அரை வட்டமாக இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதை நம்ம மிச்ச பார்டர் இருக்கோம்ல, அந்த பார்டரில் மேலாப்பில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்து அது நல்லா கோணு மாதிரி இருக்கும், அழகாக இருக்குங்க. நீங்கள் இப்படி முக்கோண ஷேப்பில் மடித்து அடிச்சுட்டு மடிக்க அடிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி அரைக்கோண விட்டத்தில் வெட்டி தைச்சா அது ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், நெட்டுக்கு நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ ரோப்புக்கும் குள்ளா வச்சாச்சு. ஃபைனலாக ரோப்பெல்லாம் நான் இது தைச்ச பிறகு காமிக்க பாருங்கள். ஃபைனல் ஃபினிஷிங் இப்படித்தான் இருக்கும். அந்த ப்ளவுஸில் ரோப்பும் வெளியே தெரியாது உங்களுக்கு. குள்ளாவும் பார்டர்லேயே வச்சாச்சு. அதுவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது பார்க்க. நம்ம எவ்வளவு ரேட்டுக்கு நம்ம மணி வாங்கி வச்சாலும் கருத்து தான் போகும். பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.